வந்து நம்ம பல வகையான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பிட்டாலும் சரி, நம்ம எப்பவுமே மனசுக்கு பிடிச்சி சாப்பிட்டு ரொம்ப ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு உணவுனா அது அம்மாவுடைய உணவு தான். அந்த வகையில் நம்மளுடைய அம்மாவுடைய கைப்பக்குவத்தில் ஒரு சூப்பர்பான ரெசிபிஸ்லாம் தான் நம்மளுடைய பூமுலகமில் பார்த்துட்ருக்குறோம். அண்ட் இன்றைக்கி வந்து ரொம்ப வித்தியாசமான ஃப்ளேவரில் உங்களுக்காக 2 ரெசிபி காத்துக்கிட்டு இருக்கு. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வந்து நம்ம வெஜிடேரியன் சைட் டிஷ்ஷஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஒன்று வந்து கத்திரிக்காய் வச்சு செய்ய போகிறோம், இன்னொன்று வந்து பாகற்காய் வச்சு செய்ய போகிறோம். ஸோ இந்த 2 வித்தியாசமான ரெசிபிஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் ரெசிபி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் வச்சு தான். ஸோ கத்திரிக்காய் வச்சு ஒரு வித்தியாசமான பேர் குழம்புன்னு வரும், பட் ஆனால் கிரேவி வந்து ஒரு வித்தியாசமான தொக்கு மாதிரி கூட சொல்லலாம். ஸோ உங்களுக்காக காத்துட்ருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ரெசிபி ரைஸ் குழம்பு. ரைஸ் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். கத்திரிக்காய் 4, துவரம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், காய்ந்த மிளகாய் 3, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், பச்சரிசி 1/2 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 2, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. ரைஸ் குழம்பு செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னது பார்த்துட்டீங்க. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தவாவில் நம்ம ஒரு சிலதெல்லாம் போட்டு வறுத்து அதுதான் வந்து எடுத்து நம்ம பவுடர் அண்ட் தண்ணி ஆட் பண்ணி விழுத அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் வெந்தயம், உங்கள் குழம்புக்கு தேவையான அளவு, ரொம்ப வெந்தயம் எடுத்துக்கிட்டாலும் கசக்கும், அதனால் குழம்புக்கு தேவையான அளவு தவாவில் போட்டு வறுத்துட்டு அண்ட் வெந்தயத்தை தனியாக பவுடர் பண்ணணும். ஏன்னா அது மொத்தமாக சேர்த்து அரைக்கும் போது அரையாது, வெந்து வந்துடுறேன். அதுக்குள்ளே இன்றைக்கி சமையல் அறையில் என்ன டிப்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்குன்றதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம சமையலறை பகுதியில் ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது உலர் திராட்சை பழங்களோட பயன்கள் என்ன அப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம டாக்டர் பார்க்க போனோம்னா அவங்க சொல்கிறது டெய்லி வந்து 2 to 3 ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க, அதோட சேர்த்து நட்ஸ் எடுத்துக்கோங்க, ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். சின்னதாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய பயன்கள், சத்துக்கள் ரொம்பவே அதிகம்ங்க. உலர் திராட்சை பழங்களை பொறுத்த வரைக்கும் விட்டமின் ஏ, விட்டமின் சி, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஃபோலிக் ஆசிட்னு நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால உங்கள் உடலில் எந்த பிரச்சனையும் ஏற்படாமல் தடுக்கலாம். ஏதாவது நோய்கள் இருந்தாலும் கூட அதிலிருந்து கூடிய விரைவிலேயே விடுபடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நிறைய பேருக்கு வந்து குடல் புண் பிரச்சனை இருக்கு. அஜீரண கோளாறு காரணமா குடல்ல இருக்கக்கூடிய சுவர் இருக்கு இல்லையா, அது வந்து புண்கள் ஏற்படும். இது வந்து ஆறவே மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பீங்க. ரொம்ப சிம்பிள், உலர் திராட்சை பழங்களை அடிக்கடி எடுத்துக்கோங்க. அதுவும் அப்படியே சாப்பிட்றதை விட அந்த உலர் திராட்சை பழங்களை நீர்ல கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்க ஃபில்டர் பண்ணி குடிங்க. அதுக்கப்புறமா அதுல இருக்கக்கூடிய திராட்சை பழங்களை நீங்க தனியா சாப்பிடலாம். இப்படி வீக்லி 2 or 3 நீங்க ரெகுலரா எடுத்துட்டு வரும்போது குடல் புண் ஆறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ கண்டிப்பா இந்த டிப்ஸை நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்க, ஹெல்த்தியா இருங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப் கூட நாளைக்கு உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். பிறையது தெரிந்தது தெரிந்தது, நோம்பில் இதயம் மகிழ்ந்தது மகிழ்ந்தது, எல்லோரும் கொண்டாட ஜெயச்சந்திரன் என்றாக பிறந்தது பிறந்தது ரம்ஜான் பிறந்தது, ஜெயச்சந்திரனில் ரம்ஜான். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் ஃபேண்டாஸ்டிக், பள்ளிக்கரணை அண்ட் ரங்கநாதன் தெரு. பெண்மையின்றி மனிதமில்லை. ஆம், பெண்ணியம் பேசுவோம். தனித்துவம் வாய்ந்த உங்கள் எண்ணமும் கருத்தும் பதிவு செய்ய இணைந்திருப்போம். கூடி உரையாடுவோம் நம் பெண் மேடையில். இணைந்திருப்போம் நம் வானவிலுடன். திங்கள் முதல் சனிக்கிழமை வரை மதியம் 1 மணிக்கு பெண் மேடை. இந்நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவது டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, மதுரவாயல், சென்னை. ஹியரிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் 1965, கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தில் மட்டுமே. உங்கள் வானவில் தொலைக்காட்சியின் ஞாயிறு தோறும் வானவில் வண்ணங்கள், வண்ணமயமான நிகழ்ச்சிகளின் அணிவகுப்பு. காலை 7:30 மணிக்கு சுபதினம். காலை 9 மணிக்கு ஓம் நமோ நாராயணா, சுவாரஸ்யமான பக்தி தொடர். வாழ்க்கைக்கு வண்ணம் சேர்த்திடும் உங்கள் வானவில் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை கண்டு மகிழுங்கள்.
இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவது உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம் ஆச்சி மசாலா. வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் விவரிக்க முடியாத உன்னத அனுபவத்தை பெறுவோம். அந்த சிகரத்துல போனா அங்க இருக்கிற சின்ன சின்ன கல் எல்லாமே 6 முகமா போச்சு. இது கண்ணில் பார்க்குற வரைக்கும் நீங்கள் இது நம்ப முடியாது. இது சாமானியமான கல் மெஷினில் அடித்த மாதிரி 6 முகமாக இருக்குது. இதுக்கு ஷண்முக லிங்கம்னு சொல்லுவாங்க. வரும் ஞாயிறு மாலை 6:30 மணிக்கு சத்குருவுடன் ஒரு பயணம். சத்குருவுடன் ஒரு பயணம் இணைந்து வழங்குபவர் நியூ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங், வடபழனி மற்றும் டி நகர். இல்லம்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் Facebook, ட்விட்டர் மற்றும் யூடியூபிலும் ஒளிபரப்பாகிறது. வாட்ஸ்அப் எண் 9176500095. கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். ஸோ இன்றைக்கி சமையல் அறையில் டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து எல்லாத்தையும் வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ வந்து விழுதா தண்ணி விட்டு அரைச்சாச்சு. ஸோ இதுதான் இந்த கிரேவி, இந்த குழம்புக்கான மெயினான மசாலா. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவர் வந்து கொடுக்க போகுது. ஸோ மறுபடியும் அதுலேயே கொஞ்சம் ஆயில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. மறுபடியும் ஸ்டவ் ஆன் பண்ணி தாளிப்போட நம்ம குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா கொஞ்சம் இன்னும் சூடானதுக்கு அப்புறமா நம்ம தாளிப்புக்கு கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அது போட்டுடலாம். ஸோ இப்போ வந்து நல்லா ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு. இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்து பச்சை மிளகாய். ஸோ இதோட தாளிப்பு ஏன்னா நம்ம வந்து காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அரைக்கிறதுல காய்ந்த மிளகாய் போட்டிருந்தோம். இப்போ இதில் வந்து தாளிப்பில் பச்சை மிளகாய் போட்டிருக்கிறோம். இந்த பச்சை மிளகாயோடு சேர்த்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த கத்திரிக்காய் இதோட சேர்த்து கத்திரிக்காய் நல்லா அதனுடைய பச்சை வாசனை போய் கலர் டோன் வந்து சேஞ்ச் ஆகட்டும். இந்த குக் ஆகின மாதிரி வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய அந்த விழுதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணலாம். நம்ம 2 மினிட்ஸ் அந்த கத்திரிக்காய் கொஞ்சம் டேன் ஆகுற மாதிரி ஒரு கலர் டோன் வந்து வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த விழுதை வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ கத்திரிக்காயோடைய கலர் டோன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா மாறி இருக்குது. இப்போது நம்ம அரைச்சி எடுத்துருக்கக்கூடிய இந்த விழுதை இதோட ஆட் பண்ணி நல்லா கொஞ்சம் அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 மினிட்ஸ் நல்லா அப்படியே டாஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து நம்ம பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சிருக்கனால அப்படியே உங்களுக்கு ஒரு திக் ஸ்டேட்டுக்கு வரும். ஸோ இதனுடைய பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தான் மற்றது எதுவாக இருந்தாலும் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே இன்றைக்கி உணவே உயிரில் எந்த உணனுடைய மகத்துவம் காத்துட்ருக்குன்றதை பாருங்கள். இன்னைக்கு நம்ம உணவே உயிரில் பார்க்க போகிறது பாகற்காய் பற்றி தான். பாகற்காய் பார்த்தீங்கன்னா உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை குறைக்கும், கல்லீரலை பலப்படுத்தும், மாரடைப்பு வராமல் தடுக்கும், சரும நோய்களை பரவ விடாது, தொற்று நோய்கள் வராமல் தடுக்கும், கண் பார்வைக்கு மிகவும் நல்லது. இன்றைக்கி உணவே உயிரில் உணவுனுடைய மகத்துவத்தை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. அண்ட் இப்போ வந்து இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போய் இன்னும் சொல்லப்போனால் இந்த மசாலாவே அப்படியே ஒரு குக்டு ஸ்டேட் மாதிரி ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ இதில் புளி தண்ணியோடு சேர்த்து அப்படியே இன்னும் திக்க ஸ்டேட் வரும். இப்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு குழம்பாக வேணும்னா நிறைய தண்ணி எடுத்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் ஒரு கிரேவி மாதிரி திக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட சேர்த்து மசாலாஸ்லாம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி எடுத்து விடுங்க. ஏற்கனவே கத்திரிக்காய் போட்ட உடனே நம்ம வந்து உப்பு போட்டிருக்கிறோம். அது கரெக்டாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இஃப் இன்கேஸ் அது பத்தலை அப்படின்றதா நீங்கள் இப்போவே உங்களுடைய உப்பு எந்த அளவுக்கு வேணுமோ அதுக்கேற்ற அளவு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயிலேயே வந்து அது அப்படியே ஒட்டிட்டு அது ஒரு லேயர் மாதிரி அப்படியே ஃபார்ம் ஆகிட்ருக்கும். ரேஸ் குழம்பு ஆல்மோஸ்ட் ரெடின்னு சொல்லலாம். இப்போ ஏன்னா இப்போ நல்லா கொதித்து இதனுடைய ஆயில் கண்டென்ட் வெளியில் வந்ததுன்னா நம்மளுடைய குழம்பு ரெடி. ஸோ இந்த மசாலாஸ் மட்டும் நல்லா இந்த தண்ணியோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதிக்க விடுங்க. அந்த புளி தண்ணியோடு சேர்த்து அந்த மசாலாஸ் எல்லாம் சேர்ந்து நல்லா அப்படியே
கொதிக்கும். அது கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி வந்து இந்த ரேஸ் குழம்பு செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கத்திரிக்காவை நல்லா நீட்டு வாக்கிலையோ இல்லைனா உங்களுக்கு எப்படி இருக்குதோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ பேன் வச்சு வெறும் தவாவில் வெந்தயம் போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, பாசிப்பருப்பு இதெல்லாம் நல்லா போட்டு கொஞ்சம் எண்ணெயோடு சேர்த்து மிளகும் வந்து நல்லா வறுத்துட்டு இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக போட்டு மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா மறுபடியும் பேன் வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு அது எண்ணெயில் வந்து தாளிப்புக்கு தேவையான கடுகு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் அதோடு சேர்த்து நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த கத்திரிக்காயும் போட்டு நல்லா டாஸ் பண்ணுங்கள். அப்புறமா அரைச்சிருக்கக்கூடிய விழுது அதில் ஆட் பண்ணி அப்புறமா அதுக்கு தேவையான புளி கரைசலும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் அதனுடைய பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா இந்த ஆயில் கண்டென்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணி விட்டு நல்லா கொஞ்சம் பாயில் ஆகக்கூடிய ஸ்டேஜில் ஆயில் கண்டென்ட் வெளியில் வரும்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட்டிங் பண்ணால் சுவையான ரேஸ் குழம்பு ரெடி. ஸோ ஃபைனலி நம்மளுடைய ரேஸ் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ பேர் என்ன குழம்பு வந்திருக்கு, ஆனால் நீங்கள் அண்ட் இதே மாதிரி அடுத்ததாக உங்களுக்காக கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஒரு காய் வகை தான் வந்து காத்துட்ருக்கு. அது என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய உப்புமிளகம்ல ஒரு குட்டி பிரேக். எட்டு டியூஷன், 50 வீக்லி டெஸ்ட், 30 ரிவிஷன் டெஸ்ட், 10 மாடல் எக்ஸாம்ஸ் எல்லாம் முடிச்சு 90% ஸ்கோர் பண்ணியாச்சு. ஸோ வாட் நெக்ஸ்ட்? என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம்? ஹே, உன் மனசுக்கு பிடிச்சத படி. என்ன படிக்கிறோங்கிறத விட எங்க படிக்கிறோங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். ஸ்டூடண்ட்ஸ் ஃப்ரம் வேரியஸ் பிளேசஸ் இருந்தா சூப்பர். ஏன்னா ஒரு கல்ச்சுரல் இன்டராக்ஷன் கிடைக்கும்ல. ஒரே கேம்பஸ்ல வேரியஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தா பெட்டர். பிளேஸ்மெண்ட் அசிஸ்டன்ஸ் அண்ட் அதுக்குண்டான ட்ரைனிங் ரொம்ப முக்கியம். நல்ல அட்மாஸ்பியரும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்கணும். ரிசர்ச் ஆக்டிவிட்டீஸ் இருக்கணும். லேப்ல ஹைடெக் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொஃபசர்ஸ் இருக்கணும். வீட்டுக்கும் காலேஜுக்கும் மாங்க நலஞ்சா படிக்க எங்க எனர்ஜி இருக்கும்? சோ காலேஜ் கேம்பஸ் சிட்டிக்கு உள்ள இருக்கணும். And my suggestion is எத்தனையோ சஜஷன்ஸ், அத்தனைக்கும் ஒன்றாய் அன்பு உள்ளத்தின் சரியான சஜஷன். டாக்டர் எம்ஜிஆர் எஜுகேஷனல் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், யூனிவர்சிட்டி, மதுரவாயல், சென்னை. நாளை காலை அதிகாலை சுப வேளையில் ஈஸ்வரன் என்னும் பெயர் தாங்கி இருவினை புரியும் சனீஸ்வரா, அம்பிகையின் அருளை பெறுவோம் நம் சக்தியில். என் தவத்தில் ஏதேனும் தாங்கள் குறை கண்டுபிடித்தீர்களா? இல்லையே, நான் தவத்தை சரியாதானே செய்தேன். என் தவம் குறை என்றால் அந்த தண்டனையை தானே எனக்கு தர வேண்டும். தவத்தில் குறையில்லாத போது எனக்கு ஏன் பெருமானே நீங்கள் தண்டனை தந்தீர்கள்? மகான்களை பற்றி நம்மோடு பகிர்ந்து கொள்ள வருகிறார் சுவாமிநாதன் அவர்கள். ராமானுஜர் சொல்றார், அம்மா, இந்த முக்தி என்கின்ற நிலையை அருளக்கூடியவன் யார் என்றால் இதோ மலைக்கு மேலே அமர்ந்து கொண்டிருக்கிறானே வெங்கடேச பெருமாள், ஏழுமலையான் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெருமாள் மட்டுமே ஒரு முக்தி நிலையை நம் அனைவருக்கும் அருள முடியும். நாம் வாழும் வாழ்க்கை முறையை மாற்றி நம்மை நல்வழிப்படுத்த வருகிறார் சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்கள். உட்கார்ந்த உடல் பற்றி கவனமே இல்லாமல் சுகமாக உட்காந்துக்கணும். எப்போ உடல் பற்றி கவனமே இல்லையோ, நான் ஆனா, நான் பெண்ணா, நான் இன்னொன்னான்ற கவனமே இல்லை, உயிரா இங்கே உட்கார முடியும். உடல் இறுக்கமா இருந்தா எப்பவுமே இதே தான். நாளை காலை 6 மணிக்கு அதிகாலை சுபவேளை. இணைந்திருங்கள் எங்களுடன். என் மகன் எதிர்காலத்துல இயற்கை எதிர்த்து போராட என் மனசுல இருக்கிற சபதத்தை நான் நிறைவேற்றுறேன். நானே அடிச்சிருப்பேன், அம்மா வரட்டுமேன்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்ல. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் பூசாரி இன்னும் சாகலியே. சொர்க்கத்தின் வாசல் எங்கே, சொல்லட்டும் கண்கள் எங்கே. கமல்ஹாசன், மாதவி நடித்த மங்கம்மா சபதம் சூப்பர் ஹிட் திரைப்படம் இன்று மதியம் 1:30 மணிக்கு கண்டு மகிழுங்கள். இத்திரைப்படத்தை இணைந்து வழங்குவோர்
இப்பொழுது ஃபென்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் நகர் பள்ளிக்கரணையில். ஃபென்டாஸ்டிக்மா ஃபென்டாஸ்டிக். உங்கள் ஆரோக்கியம் எங்கள் லட்சியம். ஆச்சி மசாலா. ஹியரிங் ஹோம் ஹாஸ்பிட்டல் சின்ஸ் 1965 கோயம்புத்தூர் மற்றும் சேலத்தில் மட்டுமே. நியூ ஆரஞ்ச் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் ட்ரைனிங் வடபழனி மற்றும் டி நகர். நாளை சுப தினத்தில் புது புது தகவல்கள், பயனுள்ள கருத்துக்கள் உங்களுக்காக. உடம்பையும் மனதையும் உறுதி செய்ய யோகா. கைகளை உடலுக்கு பின்புறம் எடுத்து சென்று உள்ளங்கைகளை பிட்டங்களுக்கு பின்னால் தரையின் மீது வைக்கவும். ஆரோக்கியத்தை பற்றி கூற வருகிறது உணவே ஆரோக்கியம். இந்த உடல் பருமனை குறைக்க நீங்கள் முறையான உடற்பயிற்சி செய்யணும். அடுத்தது தைராய்டு இருந்தால் அவ்வளோ எளிதில் உடல் எடை குறையாது. இன்னைக்கு இணையத்தில் என்ன சொல்ல வராங்கன்னு பார்ப்போமா? உங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு வெப்சைட் வந்து ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்கு ரொம்பவே சூட்டாக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் தான் இந்த ஐ டிட் நாட் நோ தட் எஸ்டர்டே. இவை அனைத்தும் சுப தினத்தில் இணைந்திருக்கும். இல்லந்தோறும் வானவில், இனி குடும்பம் தோறும் கொண்டாட்டம். வானவில் அனைத்து கேபிள் நெட்வொர்க்குகளிலும் மற்றும் டாடா ஸ்கை 1567, ஏர்டெல் 777, வானவில் கூகுள் பிளே ஆப், வானவில் இன்டர்நெட் லைவ் டிவியிலும் கண்டு மகிழுங்கள். எல்லைகளின்றி இணைந்திருப்போம் வானவிலுடன். வெல்கம் பேக் டு உப்பு மிளகம். ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சைட் டிஷ் வந்து ஃபர்ஸ்ட் ரெசிபியாக வந்து பார்த்தோம். அண்ட் அடுத்ததாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாகற்காயை வச்சு வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் நம்ம வந்து ரெசிபி செய்ய போகிறோம். எல்லாருமே வந்து பாகற்காய் அப்படின்னாலே வந்து ஐயோ கசக்குமே எப்படி சாப்பிட்றதுன்ற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து ஹெல்த் வைஸ் சாப்பிட்டு ஆகணும், நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அந்த பாகற்காயை. கஷ்டப்பட்டு சாப்பிடாம நம்ம வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கூட சாப்பிட்லாங்க. அப்படி சாப்பிட்டா தான் நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ஏற்றுக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில், அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்கள்லேருந்து எல்லாரும் பிடிச்சி சாப்பிட்ற விதமாக தான் இப்போ வந்து நம்ம பாகற்காய் தால் வந்து செய்ய போகிறோம். ஸோ பாகற்காய் தால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்க்கலாம். பாகற்காய் 1, துவரம்பருப்பு 3/4 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, இஞ்சி பூண்டு சிறிதளவு, மஞ்சள் தூள் 1/4 தேக்கரண்டி, சாம்பார் பொடி 1 மேசைக்கரண்டி. பாகற்காய் தால் செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை பார்த்துட்டீங்க. ஸோ தால் அப்படின்னும் போது அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி அது வந்து பருப்பு வகையோடு சேர்ந்து தான். ஸோ துவரம் பருப்பை வேக வச்சு எடுத்துருக்குறோம். ஸோ இது வேக வச்சு துவரம் பருப்பை நம்ம ஃபர்ஸ்ட் மசாலாஸ்லாம் ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ பாகற்காயை வந்து நீட்டு வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எவ்வளோத்துக்கு எவ்வளோ மெலிசாக இருக்குதோ அவ்வளோத்துக்கு சீக்கிரமாக வதங்கிடும், அதனுடைய கசப்பு தன்மையும் கம்மியாகிடும். அதுக்காக தான். ஸோ இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கிங் ஸ்டார்ட்லாம் வந்து போட போகிறோம். ஃபைனலி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய துவரம் பருப்பு இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ தாளிப்புக்கு தேவையான அளவு கடுகு போட்டு நல்லா பொரிய ஆரம்பித்து அது அடங்கும் போது சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு நான் விழுதாக போட்டிருக்கிறேன். ஏன்னா இஞ்சி பூண்டு அப்படியே போடும்போது அதை எடுத்து போட்டுருவாங்க. அதுக்கு பதில் விழுதாக இருக்கும்போது அது நல்லா உங்களுக்கு வந்து பாவக்காயோடு சரி மசாலாவோடு ஒன்று சேர்ந்துடும். நல்லா வெடித்து அடங்குது சீரகம். ஸோ இஞ்சி பூண்டு விழுதுனுடைய பச்சை வாசனை அது அடங்கும் போது எய்தர் நீங்கள் பாவக்காயை வெங்காயம் போட்டுட்டு இப்போ போட்டாலும் ஓகே, இல்லை தக்காளி போட்டாலும் ஓகே. பட் எனக்கு இன்னும் நல்லா அது பாவக்காய் வந்து டாஸ் ஆகணும். அதுக்காக நான் இப்போ பாவக்காய் ஃபஸ்ட்டு போட்டேன்னா யூஸ்வலாக தக்காளி போட்டுட்டு தான் அப்புறமா எல்லா வெஜிடபிள்ஸும் போடுவாங்க. பட் பாவக்காயோடைய அந்த கசப்பு தன்மை கம்மி பண்ணணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அப்புறமா தக்காளி போடும்போது அந்த தக்காளியோடைய ஜூஸி எல்லாம் வந்து பாவக்காயில் இறங்கும்போது உங்களுக்கு அது கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். அதுக்காக தான் தக்காளி இப்போ வதங்கிடுச்சுன்னா அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ஆட் பண்ணிடலாம். ஸோ பாவக்காவும் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இந்த ஆயில் கண்டென்ட்டே வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போது இதுக்கு தேவையான காரம், ஆல்ரெடி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருந்தோம், இப்போ இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து சாம்பார் பொடி. ஸோ இப்போ இதனுடைய பச்சை வாசனை நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நல்லா கொதிக்க விட்டு இறக்கணுன்னா, ஏன்னா இப்போ வேக வச்ச பருப்பு அந்த காயும் நல்லா வதங்கிடுச்சு ஃபஸ்ட்டே. இப்போ மசாலாவும் வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டாச்சு. இருந்தாலும் இதனுடைய கொதிப்பு தன்மை வந்து இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து அந்த டெக்ஸ்டர் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பிளேட்டிங் பண்ணிட வேண்டியது தான்.
அதுக்குள்ளே ஒரு குயிக்கான ரீகேப் வந்து பார்த்துடலாம் எப்படி வந்து இந்த பாகற்காய் தால் வந்து செய்வதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க துவரம் பருப்பு. அதுக்கப்புறமா பேன் வச்சு அதில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு, சீரகம், அப்புறமா கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிப்பதோடு சேர்த்து வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா வந்து வதங்கட்டும். அதுக்கப்புறமா பாகற்காயும் போட்டு நல்லா வந்து டாஸ் பண்ணுங்கள். அதோடு சேர்த்து தக்காளி பாகற்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அதில் இதுக்கு தேவையான மசாலாக்கு சாம்பார் பொடி, மஞ்சத்தூள், அப்புறமா இதுக்கு தேவையான நல்லா உப்பு போட்டு அதனுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வேக வச்சு எடுத்துருக்கக்கூடிய அந்த துவரம் பருப்பு தண்ணியோடு ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு இறக்கணும்னா சுவை. அண்ட் அடுத்ததான் நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷலில் என்ன ஜூஸ் வெரைட்டி காத்துக்கிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சம்மர் ஸ்பெஷல் நம்ம பார்க்கக்கூடிய ஜூஸ் வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரி லெமன் ஜூஸ். ஸோ பெரி லெமன் அப்படின்னும் போது இதில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பெரி வெரைட்டி என்னென்னா ஸ்ட்ராபெரி அண்ட் லெமன் வந்து இதில் ஆடடாக வந்து நம்ம ஆட் பண்ணி அதோடு சேர்ந்து ஒரு ஃப்ளேவரில் தான் நம்ம வந்து இந்த ஜூஸ் வந்து ரெடி பண்ண போகிறோம். ஸோ வந்து ஸ்ட்ராபெரியை வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சாச்சு. அதோட லெமன் ஜூஸ் சிட்ரிக் ஆசிட் ஃப்ளேவரில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் கொஞ்சமாக நம்ம வந்து தேங்காய் பால் இதோட சேர்த்து நம்ம வந்து நல்லா ஃபர்ஸ்ட்டு ஸ்மாஷ் பண்ணிக்க போகிறோம். நல்லா ஸ்மாஷ் ஆனதுக்கப்புறமா மற்றதெல்லாம் ஆட் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து லெமன் அப்படின்றத தாண்டி நீங்கள் ஈவன் மெலான் கூட ஆட் பண்ணலாம். மெலான்னும் போது நம்ம தர்பூசணி இல்லைன்னா வேறு என்ன மெலான் வெரைட்டிஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குதோ அதையும் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் அதோடு சேர்த்து கொஞ்சம் தண்ணி, ஸ்வீட்னஸ்க்கு தேன் வந்து ஆட் பண்ணுறோம். ஸோ இது தேனோடு சேர்த்து இப்போது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டயட்டு சுகர் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்ட்டுலாம் இருப்பாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே கரெக்டாக இருக்கும். ஸோ ரொம்பவே ஒரு ஹெல்தியான ஒரு ஜூஸ் வெரைட்டி. அண்ட் அஃப்கோர்ஸ் இன்றைக்கி பார்த்த ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அண்ட் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான ஃப்ளேவரில் வித்தியாசமான ரெசிபிஸோட அகெயின் உங்களை நான் உப்பு மிளகுள்ள மீட் பண்ணுறேன். பாய்.